ஜோதியால் நம்ம தெய்வத்தை காணப்பட்டு அருள் பெறக்கூடிய மாதம் கார்த்திகை மாதம். எல்லோரும் விரதம் இருந்து பிரார்த்தனை செய்யுங்க. விரதம் இருக்க முடியலன்னா பால் பழம் ஏற்றுக்கொள்ளுங்க. வாழை இலையில் பிரசாதமாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். அதே போல் பிரார்த்தனை மந்திரங்கள், அதாவது பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதம் கோவிலில் சிவனுக்கு ருத்ராபிஷேகம் செய்யுங்க, ரொம்ப நல்லது. ஏதாச்சும் ஒரு நாள் ருத்ராபிஷேகம் செய்யுங்க. வில்வ இலை, அதனால் வீட்டில் கூட அவ்வளோதான், வில்வ இலை 108 இலை எடுத்து சிவனுக்கு அர்ச்சனை செய்யுங்க. ருத்ராட்ச மாலை, சிவனுக்கு ருத்ராட்ச மாலை போட்டு ருத்ராபிஷேகம் செய்யுங்க, ரொம்ப நல்லது. ருத்ராபிஷேகம் வீட்டில் சிவலிங்கம் இருந்ததுன்னா நீங்கள் ஒரு தட்டில் சிவலிங்கம் வச்சுட்டு ருத்ராட்ச மாலை போட்டு தண்ணியில், அபிஷேக தண்ணியில் வெட்டி வேர்